வணக்கம். ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் இந்த 2 பேரும் தமிழர்கள் மத்தியில ஏகப்பட்ட பரிச்சயம். ரஜினிகாந்த் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல ரஜினிகாந்த் பொதுவெளியில வாய் திறந்தார் அப்படின்னா எதையாவது ஏட்டிக்கு போட்டியா உளறி விட்டுருவாரு. ஏன்னா நிறைய பேருக்கு அடிமனசுல இருக்கிறதா வார்த்தையில வரும். அந்த வகையில ரஜினிகாந்த் உளறிடுவாரு. ரஜினிகாந்த் ஒரு பக்கம் உளர, அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் உளறி இருக்காங்க. இதை உளறல் அப்படிங்கிறத விட திட்டமிட்ட வேற ஏதோ காய் நகர்த்துறாங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சுல தெரியுது. அதுல லதா ரஜினிகாந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழர் பண்பாடு, இந்தியர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், அப்புறம் அது இது லொட்டு லொசுக்கு என்னென்னமோலாம் பேசுறாங்க. அப்படி ஒரு அமைப்பு முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க லதா ரஜினிகாந்த். மனைவி இல்லையா, வேற வழி இல்லை, அதுக்கு ஆதரவு கொடுக்குற வகையில ரஜினிகாந்த் ஒரு ஆவுன்னா ஒரு வீடியோ போட்டுடுறாரு. இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு இந்த பேண்டமிக் பீரியட்ல தான் ஒரு சில பேர் வீடியோ போட்டாங்க. இப்ப ரஜினிகாந்த் அது மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம அது இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கு இளைஞர்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம் என்னன்னு தெரியாம அவங்க கெட்டு போயிடுறாங்க, என்னன்னு சொல்றது அறிவில்லாம போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரஜினிகாந்த் பயன்படுத்தி இருக்காரு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஏங்க அதுல என்னங்க சந்தேகம் வருதுன்னு நீங்க கேட்கலாம். அந்த எலி இருக்கே, எலி பேண்ட் சட்டையை போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு போனா நமக்கு சந்தேகம் வரும். ஏன் எலி இப்படி எல்லாம் இந்த வேலை பார்க்குது அப்படின்னு. இப்போ அதுலதான் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு, அவங்க பேட்டியில பாக்குறப்ப நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படி என்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, தமிழர் பண்பாடு குறித்து, தமிழர் இந்திய பண்பாடு குறித்து, இந்திய கலாச்சாரம் குறித்து இன்னைக்கு அவங்க பேசுறதுக்கான காரணம் என்ன? அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு பாய்னா அந்த பாய் திண்டுக்கல் பூட்டுனா திண்டுக்கல்ல இருந்து கிடைக்கும், அந்த இன்னைக்கு அது மாதிரியெல்லாம் ஆட்கள் இல்லை. அப்புறம் வந்து இது அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க போல இருக்கு. அல்வா இங்க கிடைக்கும், மணப்பாறையில் கிடைக்கும், அப்புறம் முறுக்கு இங்க கிடைக்கும், பன் பரோட்டா இங்க கிடைக்கும், இதெல்லாம் வரிசையா சொல்லிடுவாங்க போல இருக்கு. அவங்க சொல்லாதது ஒண்ணுமே இல்லை. அடுத்தடுத்த பேட்டிகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த கூடையை இந்த ஊர்ல முடைவாங்க, அப்புறம் இந்த பறையை இந்த ஊர்ல செய்வாங்க அப்படின்னு கூட எதிர்காலத்துல இல்ல நாளைக்கு கூட லதா ரஜினிகாந்த் பேட்டு கொடுக்கலாம். அதுக்கு ரஜினிகாந்த் அதுக்கு ரஜினிகாந்த் ஆமாமா இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கூடுதலா அறிவு இல்லை அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உதட்ட விட்ட வார்த்தை முகட்ட முட்டும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பாட்டுக்கு வார்த்தையை விட்டு போயிடுவ, ஆனா வந்துட்டு வீடு பத்தி எரியும் அப்படிம்பாங்க. அதனால ஒரு கைதேர்ந்த ஒரு நடிகர், ஏறத்தாழ தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அந்த வார்த்தை என்ன கொஞ்சம் கூடுதலா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது அது ரஜினி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல. அவர் வாயில என்ன வருது அதை உளறி விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட விட்டுருங்க. ஆனா இந்த லதா முன்னெடுக்கக்கூடிய இந்த விஷயம் நமக்கு என்ன யோசிக்குது அப்படின்னு யோசிக்க வைக்குது அப்படின்னா, ஏறத்தாழ லதாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், கூட குறைச்சு முன்ன பின்ன இருக்கலாம், அதை நீங்க பாத்துக்கங்க. இதுவரைக்கும் லதா இந்த தமிழ் சமூகத்துக்கான ஏதாவது ஒரு சின்ன துரும்பு எடுத்து போட்டிருக்காங்களா? இதுவரைக்கும் லதா ஒரு 100 இளைஞர்களை இலவசமா படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல ரஜினிகாந்தையும் சேர்த்துக்குங்க. இல்ல இதுவரைக்கும் லதா இல்ல ரஜினிகாந்த் 2 பேரும் வேற ஏதாவது போனோம், ஒரு 10 ஊர்ல எதையாவது ரோட்டை போட்டோம் அப்படின்னு ஏதாவது பேச்சுக்கு சொல்றேன், அப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல வேற எதையாவது முற்போக்கா இந்த நம்ம சம்பாதிச்சது தமிழ் மக்கள்கிட்ட தானே சம்பாதிச்சோம், யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு மகா நடிகன் வளர்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய நடிப்பு இருக்கலாம். ஆனா அவருடைய பொருளாதாரத்துல தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்டுல இருந்து குறைஞ்சபட்சம் 1000, 2000, 5000, 10,000 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்ப இதுல இருந்து 50 வருஷமா ஒரு சில பேர் தீவிரமா படம் பார்க்கிறவன் இருக்கான். இப்ப இவனுடைய பணத்தெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வட்டி கொடுக்குற கணக்கு ஆளுக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சான்னா ரஜினிக்கு ஒரு சில பேர் 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலாம் இருப்பான். அப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன். அப்ப ஒரு நடிகன் வளர்றதுக்கு காரணம் திறமையா இருந்தா கூட, சம்பாதிக்கிறதுக்கு புகழடைறதுக்கு காரணம் ரசிகர்கள் தான், விரும்பி விரும்பி படத்தை பாக்குறவங்க. ஆனா படத்துல மட்டும் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா, என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு தந்தது தமிழெல்லாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆனா அதுக்கு நன்றி கடனா இதுவரைக்கும் ரஜினிகாந்த் எதுவும் செலுத்தி இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான நடிகர், இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டு ஒரு நடிகர், அவருடைய நடிப்பை நம்ம குறை சொல்ல முடியாது. ரஜினி நடிப்பு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப இயல்பான நடிப்பு. அந்த நடிப்புக்குள்ள நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராவே வாழ்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜிக்கு அடுத்த இன்னொரு இடத்துல ரஜினியை வைக்கலாம். ரஜினியை நடிக்க விடலை அப்படிங்கிறது வேற. பிற்காலத்துல ரஜினி நடிக்க விடாம ஏகப்பட்ட ஏழரை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நடிகரா ஒரு மிகச்சிறந்த நடிகர் ரஜினிகாந்த். ஆனா அதை விட்டுட்டு லதாவோ ரஜினிகாந்தோ இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னா
ஒரு ஆணையை துருப்பிடிச்ச ஆணையை கூட புடுங்கல அப்படிங்கிறதா யதார்த்தம். இன்னும் சொல்ல போனா இவங்க ஏற்கனவே இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி அந்த பள்ளிக்கூடத்துல அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்காம அதுல ஏகப்பட்ட பிரச்சனையானது இதுதான் உண்டே தவிர, மற்றபடி இந்த தமிழ் சமூகத்துக்குன்னு எதுவுமே பண்ணாத ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், பத்தமடப்பாயி, அப்புறம் உசிலம்பட்டி முறுக்கு, காராச்சேவு, கோயில்பட்டி காராச்சேவு, இந்த ஒரு கடலை மிட்டாயி, அப்புறம் புதுக்கோட்டை பாக்கு, மதுரை சுண்ணாம்பு, என்னது அப்புறம் தவிழ், தஞ்சாவூர் தவிழ், உரிமை, அப்புறம் கோயில்பட்டி உரிமை, பம்பை எல்லாத்தையும் சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன் சந்தேகப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பேர் எதையோ எடுக்கிறாங்க. இப்ப சூர்யாவை எடுத்துங்களேன், ஒரு குறிப்பிட்ட பேரை படிக்க வைக்கிறார். அஜித் எடுத்துங்களேன், கைக்கு மையா என்ன தன்னால என்ன உதவ முடியுமோ அதை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாதிரி இதை விடுங்களேன், கொஞ்சம் வருமானம் இருந்தா கூட ராஜ்கிரண் மாதிரியான நடிகர்கள் அவங்களால யாருக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் எதுவும் செய்யாம சினிமாவுக்குள்ள வந்துட்டு, அது அரசியலுக்குள்ள வந்துட்டு, வந்த உடனே யூ டர்ன் போட்டு திரும்பி போயிட்டு, இப்ப ரஜினிகாந்துடைய மனைவி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சந்தேகப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, சமீபத்துல ஒன்றிய அரசுல இருந்து ஒரு சில திட்டங்கள் அறிவிச்சாங்க. அதுல குறிப்பிட்ட என்ன அப்படின்னா, இந்த அந்த குலத்தொழில் இருக்கு இல்லையா, அந்த குலத்தொழில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு நாங்க நிதி தர்றோம், குறிப்பா சொல்ல போனா லோன் தர்றோம் நீங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை இதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒருவேளை இந்த மாதிரி வேலைகளுக்காக எதுவும் பண்றாங்களா அப்படின்னு இதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, லதா ரஜினிகாந்த் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கானதா, தமிழ் மக்களுக்கு எதிரானதா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல சோழிய குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாம செட்டியார் ஆத்த கட்டிட்டு அடிக்க மாட்டார் அப்படின்னு. இது ஏதோ நீங்க சாதியா யோசிச்சிடக்கூடாது. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சில பேர் ஒரு சில வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பின்புலமா வேற ஏதோ இருக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.